வணக்கம். நம்ம இந்த காணொலியில ராஜேந்திர சோழன் இவர் ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைநகரை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல ராஜேந்திர சோழன் யார் அப்படின்னா நம்ம ராஜராஜ சோழனோட பையன். கிட்டத்தட்ட ராஜராஜ சோழனோட படை தளபதியாகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரசனாவும் இவர் பதவியேற்றிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ராஜராஜ சோழனோட படைகள்ல மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் நம்ம ராஜேந்திர சோழன் இருந்திருக்காரு. நம்ம ராஜராஜ சோழன் இலங்கை, சுமத்ரா, மலேசியா இந்த மாதிரி எல்லா பக்கமும் போய் ஆட்சி பண்ணியிருக்காரு, எல்லா நாடுகளையும் கைப்பற்றியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்க இந்த சமயத்துல படை நடத்தி வரக்கூடிய ஒரு படை தளபதியா நம்ம ராஜேந்திர சோழன் தான் இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 1014 அப்புறம் நம்ம ராஜேந்திர சோழன் நேரடி ஆட்சிக்கே வராரு. அப்படி ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் வெறும் போர் மட்டுமே இவரோட தொழிலா இருந்திருக்கு. வேற எந்த சிந்தனையுமே கிடையாது. வெறும் போர் 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 அப்படின்னு சொல்லி போர் மட்டுமே இவரோட ஒரு தொழிலா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரண்மனைக்கு பெரிய படைகள்லாம் வரும், திடீர்னு படைகள்லாம் போகும். என்னடா இது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து போர் நடந்துகிட்டே இருக்கும். இவர் வந்து போர்க்களத்திலே தான் இருப்பாரு. அரண்மனைக்கு வர்ற அந்த வேலையே கிடையாது. அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து ஒரு ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற அந்த இதே கிடையாது. போர் நடத்திக்கிட்டே இருப்பாரு, எல்லா நாட்டையும் கைப்பற்றிக்கிட்டே இருப்பாரு. அதாவது ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி போர் அடிக்குதுன்னு சொல்லி இவர் போர் நடத்தின ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்குமே படிக்கிறப்ப தோணுது. நேரா போறது, ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்கு அப்புறம் என்ன பண்றது, இதை நம்ம ஆட்சி பண்றதுக்கு நமக்கு வேற டைம் இல்ல தம்பி, நீ வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட முன்னாடி யார் ஆண்டுட்டு இருந்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு நீங்களே இந்த நாட்டை ஆண்டுக்குங்க, இருந்தாலும் அந்த வரியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, கப்பம் கட்ட தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்றது, இன்னொரு நாட்டுக்கு போய் போர் செய்ய போறது. இந்த மாதிரி தொடர்ந்து போர்கள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. போர் அடிக்குது, போர் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்றாரு, இந்தியாவில கங்கை வரைக்கும் இவரோட படை வந்து போயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய நிறைய சிற்றரசர்கள், பேரரசர்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து வீழ்த்தி அந்த இடத்துல போய் இவரோட கொடியை நாட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி நாட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களே ஆள வச்சுட்டு வரியை மட்டும் இவர் வாங்கிட்டு திரும்பி வந்திருக்காரு அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயமா இருந்திருக்கு. எந்த ஒரு தமிழ்நாட்டோட குடிகளையும் கொண்டு போய் அந்த இடத்துல குடியேற்றிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த பகுதி மக்கள் அங்கேயே ஆண்டுட்டு இருப்பாங்க. மற்றபடி வரி மட்டும் இவருக்கு வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து இவர் பண்ண ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கங்கை வரைக்கும் போய் இவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து நதி நீர், அந்த கங்கை நதி நீரை அங்கிருந்து அந்த அரசர் மூலமாவே இங்க கொண்டு வர்றாரு. இங்க வந்து சோழ கங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியை வெட்டுறாரு. அப்ப கங்கம் அப்படின்னு சொல்லி சோழ கங்கம்னு சொல்லி ஒரு ஏரியை வெட்டுறப்ப இந்த ஏரியில அந்த தண்ணி எதெல்லாம் ஊத்துறப்ப என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அவர் கங்கை வரைக்கும் போய் வென்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உறுதியான ஒரு விஷயம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து நம்ம ராஜேந்திர சோழனுக்கு வந்து ஒரு பேரே வந்துருச்சு, கங்கை கொண்ட சோழர் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்குதான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது தலைநகரை உருவாக்கி அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி, சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க, சோழபுரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தலைநகரை உருவாக்கி இருக்காரு. இந்த தலைநகரை உருவாக்கி தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டுறாரு. அப்பா கட்டின மாதிரியே கட்டணும் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்மளும் கட்டணுமே நம்மளோட அடையாளத்துக்கு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கோயிலை கட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலைநகரம் உருவாக்கியாச்சு. எதுக்கு உருவாக்குறாரு, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கங்கையை வென்றுட்டாரு அப்படின்றதுக்கான அடையாளமா இதுக்கு பேர் தான் கொடுத்துருக்காங்களே தவிர, இதை ஏன் இந்த தலைநகரம் அமைச்சாங்க அப்படின்னா, வணிகத்துக்கும் போக்குவரத்துக்கும் தஞ்சாவூரை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பிளேஸா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை இவர் ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னொரு விதம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் ஆல்ரெடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி ஆயிருச்சு. மக்கள் இல்லாத பகுதிகளிலுமே ஒரு தலைநகர் அமைச்சு அங்கேயும் வணிகம் போக்குவரத்து நடத்தி அதையும் ஒரு ஊரா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில பண்றாரு. அது மட்டும் இல்லாம பெரும் படைகளை வச்சிருந்தாரு இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல அடிக்கடி உள்ள வந்துட்டும் போறதுமா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய வணிகம் பொருளாதாரம் எல்லாம் கொஞ்சம் பத்தாம இருந்ததுனாலதான் இன்னொரு தலைநகரை உருவாக்கி அங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து வணிகம் இதெல்லாத்தையுமே டெவலப் பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆரம்பிச்சாரு நம்ம ராஜேந்திர சோழன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு கொள்ளிடம் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறை ரொம்ப மிக முக்கியமா அவரு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறு அதாவது போயிட்டு இருக்கும், நம்ம வந்து நம்ம அந்த ஆத்துல பயணிக்கிறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி இருக்கும். இயற்கையை நம்ம வந்து எந்த சேஞ்சுமே பண்றது இல்லை. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையோட பாதையவே மாற்றி இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் நிலவும். அதனால அதை மாத்தி இவர் அதை வணிகத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு, போருக்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நீர்வழி தடமா இன்னொரு நாட்டுக்கு வணிகத்தை பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்தி நாட்டு மக்களுக்கும் படைகளுக்கும் உணவளிக்கும் விதமா அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமா இப்படி ஒரு செயலை அவர் செஞ்சிருக்காரு
அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அப்ப ராஜேந்திர சோழன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லி ஒரு தலைநகரை உருவாக்குறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்று தான் சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே படிக்கிறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் தான் மிகப்பெரிய ஒரு கிரேட் கிங் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போர் நடத்தி, படை நடத்தி, நிறைய நாடுகளை கைப்பற்றி அந்த நாடுகளோட மன்னர்களவே திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வரியை மட்டும் கட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இவர் ஆட்சி பண்ண பகுதி கிட்டத்தட்ட அப்ப நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய நிலப்பகுதியை வந்து இவர் கைப்பற்றி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சொல்ல வந்தோம், சொல்லி முடிச்சாச்சு. இதை பத்தின உங்க கருத்து அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.